இஸ்லாம் மார்க்கத்தை கொடூரமாக சில பேர் சித்தரிக்கிறாங்கல்ல, அது எதனாலெல்லாம் சித்தரிக்கிறார்கள் என்பதை நம்ம விளங்கிக்கணும். ஒன்று, முஸ்லீம் இஸ்லாமிய அரசு நடக்கக்கூடிய, இஸ்லாமிய ஆட்சி இருக்கக்கூடிய நாடுகளில் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கொடுப்பாங்க. இப்போ நம்ம நாட்டில் திருடா என்ன செய்வோம்? ஜெயிலில் கொண்டே போடுவோம். அப்புறம் அவர் வெளியே வந்துடுவார், வேற ஒரு தண்டனையும் கிடையாது. இஸ்லாமிய நாட்டில் என்ன ஆகும்னு கேட்டால், திருடுனா கையை வெட்டிடுவாங்க. ஒருத்தன் திருடி விட்டான் என்று சொல்லி அது நிரூபிக்கப்பட்டுச்சுன்னு வைங்க, நிரூபிக்கப்பட்டு விடுமையானால் மணிக்கட்டு வரைக்கும் கையை வெட்டிடுவாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணை கற்பழிச்சான்னு வைங்க, ஒருத்தன் கற்பழித்தான் என்று சொன்னால் அதுக்கு இஸ்லாமிய நாட்டில் மரண தண்டனை. அவன் என்ன செய்வாங்க? தூக்கில் போட்டு கொண்டுருவாங்க, சாவடிச்சிருவாங்க. அது மாதிரி கொலை செஞ்சான்னு வைங்க, கொலைக்கு கொலை தான். கொலை செய்தானேயானால் அவனுக்கு மரண தண்டனையை தவிர அது கீழான தண்டனை கிடையாது. இப்படி அதே மாதிரி ஒருத்தன் என் பல்ல உடைச்சிட்டான்னு வைங்க, அதுக்கு இஸ்லாமிய சட்டம் என்னன்னு கேட்டா, எவன் என் பல்ல உடைச்சானோ அவனை அரசாங்கம் பிடிச்சிட்டு அதே பல்ல அரசாங்கம் நான் செய்யக்கூடாது, அவரவர் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. அரசாங்கம் என்ன செய்யணும்னா, என் பல்ல உடைச்சவனுக்கு பல்ல உடைக்கணும், என் விரல வெட்டினா அவன் விரல வெட்டணும். இந்த மாதிரியான ஒரு தண்டனையை கொடுக்கணும் என்று இஸ்லாத்தில் இருக்கிறது. இது முஸ்லிம் நாடுகள் அமல்படுத்துறாங்க. இதை பார்க்கும்போது கொஞ்சம் கொடூரமா தெரிகிறது. இந்த கொடூரமா நினைக்கிறதுக்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டா, முஸ்லிம் நாடுகளில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது அதை பார்க்கும்போது கையை போட்டு வெட்டுறாங்களே அப்படின்னு தோணுது. ஆனா இது ஏன் தோணுது என்று கேட்டால், அவன் என்ன செஞ்சான்னு பார்க்க மாட்டேங்கிறோம். அவனையும் கையை வெட்டுறோம். நான் என்னுடைய தகப்பனாருக்கு உடம்பு சரியில்லை, அவருடைய மருத்துவத்துக்காக வேண்டி அங்கங்க கடனை ஒன்றை வாங்கி பிச்சை எடுத்து ஆஸ்பத்திரியில் கட்டுறதுக்கு ரூபாயை கொண்டு போறேன், பறிச்சுட்டு போயிட்டான். அதனால என் தகப்பனார் செத்துட்டாரு. இப்ப இவன் செஞ்ச வேலையினால என்ன ஏற்பட்டிருக்கு? நான் என் தகப்பனாரை பறி கொடுத்திருக்கிறேன். அப்படில பார்க்கணும். இந்த திருடனை கையை வெட்டுறதை பார்க்கறாங்களே தவிர, இந்த திருடனால் பாதிக்கப்பட்டவன் யார், அவன் எந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறான், இதை ஏற்படுத்தினவனே சும்மா விடலாமா அப்படி நினைத்து பார்த்தார்களே. ஆனால் இது கடுமையா தெரியாது. இன்னைக்கு உலகம் போல நீங்க பாத்தீங்கன்னா குற்றச்செயல் ஜாஸ்தியாகிட்டே இருக்கிறது. இப்ப டெல்லி மாணவி ஒரு கற்பழித்து கொல்லப்பட்டார். அதுக்கு என்ன பண்ணாங்க? எல்லாரும் மரண தண்டனை கொடுன்னு கேட்டாங்க. டெல்லி மாணவிக்கு அந்த நேரத்தில் மட்டும் கரெக்டா தெரியுதா இல்லையா? நம்ம நாட்டில் அதுக்கு மரண தண்டனை இல்லை, கொடுக்கப்படலை. ஆனா என்ன செஞ்சாங்க? எல்லாருமே மரண தண்டனை கொடுன்னு கேட்டாங்க. ஒரு பெண்ணை ஒருத்தன் விரும்புறான், அந்த பெண்ணை அவனை விரும்பல, அதுக்காண்டு மூஞ்சில் ஆசிட்ட குத்துறான். ஒரு பெண்ணை இவன் விரும்பிட்டாங்க, அந்த பெண்ணை இவனை விரும்பல, விரும்பாட்டி தொலைஞ்சிட்டு போக வேண்டியதானே. அதுக்காக என்ன பண்றான்? அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சு ஆசிட்ட ஊத்தி, அந்த ஆசிட்டு கொடுமையில அந்த பெண்ணு காரைக்காலை சேர்ந்த ஒரு மாணவி செத்து போனதை பார்த்தோம். அப்ப அந்த பெற்றோர்கள்ட்ட பேட்டி கேட்கிறாங்க, அவனை என்ன செய்யணும்னு. இதே மாதிரி ஆசிட்ட ஊத்தி இதே மாதிரி அவன் துடிதிரிக்க சாவனு, அதைத்தான் நாங்க விரும்புறோம்னு சொன்னாங்க. அப்ப பாதிக்கப்பட்ட அயோக்கியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இறக்கம் வருதுல, அதனாலதான் கொடுமைன்னு சொல்றாங்க. என்ன கொடுமை? இப்படி 4 பேருக்கு செஞ்ச திருட்டு நடக்குமா? கொலை செஞ்சவனுக்கு மரண தண்டனை கொடுத்த நாளை கொல்லுவானா? அப்ப ஏன் திருடுறான்? தைரியமா நம்ம பாக்குறோம், பேப்பர்ல பாக்குறோம், 55 முறை திருடியவர் மீண்டும் கைதான். 55 முறை திருடி இருக்கிறான், 55 முறை பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க, 55 முறை ஜெயிலுக்கு போயிட்டான். 55 முறை ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே மர திருடுறான்னு சொன்னா இந்த தண்டனை அவனுக்கு என்ன அச்சத்தை உண்டாக்குனுச்சா? அச்சத்தை உண்டாக்காம என்ன செய்யறது? அவன் தொடர்ச்சியா திருடிக்கிட்டே இருக்கிறான். பெண்கள் தனியா போக முடியல, ஒரு நகை நட்ட பொருள் போக முடியல. அப்ப இந்த திருடுகளுக்கு பயம் வரணுமா இல்லையா? அடே திருடுனா கை போயிரும், அதுக்காக நிறைய கையெல்லாம் வெட்ட வேண்டி வராதுங்க. ஒருத்தருக்கு வெட்டி விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது 5 வருஷத்துக்கு வேலை செய்யும். அது மனசுல பதிச்சிருக்கும் மக்களுக்கெல்லாம், ஆஹா நம்ம திருடுனா கை போயிரும். அப்ப இப்படியான ஒரு அச்ச உணர்வை ஊட்டுவதற்காக கெட்டவங்களுக்கு தான் தண்டனை. தண்டனை கடுமையாக இருந்தால் தான் குற்றம் குறையும். அதை உலகமெல்லாம் என்ன செய்யுது? இப்போதைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். பெரிய குற்றங்கள் நடக்கும் போதெல்லாம் அதை மதுரை ஆதீனமா சொன்னாரு. என்ன சொன்னாரு? இஸ்லாமிய நாட்டில் உள்ள மாதிரி இந்த தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் குற்றம் குறையும், இல்லைன்னா இவங்க ஆட்டம் போடுவாங்க. அத்வானியே சொன்னார், கற்பழிப்புக்கு மரண தண்டனை கொடுக்கணும், அந்த சட்டம் அரபு நாட்டு சட்டம் தேவைன்னு அத்வானியே ஒரு கட்டத்தில் சொன்னார். அப்ப இதுதான் யதார்த்தமானது. குற்றங்கள் நாட்டு நடக்கக்கூடாது என்று சொன்னால் தண்டனைகள் கடுமையாக இருக்கணும். இந்த தண்டனை இஸ்லாம் சொல்லி அதை செய்யும்போது பார்த்தா என்ன செய்றாங்க? கொடூரமானமா இருக்கும். இது தவறுங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தண்டனை கெட்டவங்களுக்கு தான் தண்டனை, நல்லவங்களுக்கு இல்லை.
அப்ப என்ன, நான் என்னுடைய நகையை ஒருத்தன் பறிச்சுட்டு போயிட்டான்னு சொன்னா என்னைய பார்க்க மாட்டேங்கிறீங்க, அவனை பாக்குறீங்க. என் மேல இறக்கம் காட்டணும். நான்ல பறி கொடுத்தவன், நான்ல இழந்தவன், இப்ப இழந்தவன் நிலையில பார்க்கணுங்கிற அடிப்படையில் இந்த விளக்கத்தை நாங்கள் மக்களுக்கு சொல்கிறோம். இரண்டாவதாக, முஸ்லிம்களை கொடூரமானவர்களா நினைக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, முஸ்லிம் பெயர்ல சில பேர் என்ன செய்யறான்னு கேட்டா, சில வன்முறையில இறங்குறான். முஸ்லிம்னு சொல்லிக் கொள்கிறான், முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு அப்பாவிகளை கொள்றான், அருவாகத்தியை தூக்குறான், வெடிகுண்டை எடுக்கிறான். முஸ்லிம்ங்கிற பேர்ல இந்த மாதிரியான காரியத்தை செய்யும் பொழுது அது ஒட்டுமொத்த இஸ்லாமே அதை அனுமதிப்பது போலவும் முஸ்லிம் சமுதாயமே அதை ஆதரிப்பது போலவும் ஒரு கருத்தை உண்டாக்கி விட்டார்கள். ஆனா உண்மை என்ன அப்படியா? இந்த மாதிரி செயலை நாங்க முஸ்லிம்களை ஆதரிக்கவே இல்லை. முஸ்லிம் சமுதாயம் யாரும் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணல. உங்களுக்கு உங்க ஊர்ல உள்ள நான் சொல்றேன், உங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது. அந்த குண்டு வெடிப்புல எல்லாரும் கைது செய்யப்பட்டாங்க. இறுதி தீர்ப்பு இப்ப தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. சில பேர் அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறாங்க. இந்த வழக்கை நடத்துவதற்கு வழக்கறிஞர் வைக்கணும்ல. குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் கோர்ட்ல போய் வாதாடுறதுக்கு வக்கீல் வைக்கணும். வக்கீல் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு பணம் இல்லாம கோர்ட்ல முறையிட்டு கவர்மெண்ட்ல இருந்து வக்கீல் வச்சாங்க. யாருக்கு? கோவை குண்டு வெடிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அரசாங்க வக்கீல் நியமனம் பண்ணார்கள். ஏன் அரசாங்க வக்கீல் வச்சாங்க? அவங்களுக்கு எங்க தனவந்தர்கள் காசு கொடுக்கல, எங்க ஜமாத்துல உங்களை அங்கீகரிக்கல, மக்கள் அள்ளி கொடுத்திருந்தார்களே ஆனால் அவங்க ராம் ஜெத்மலானி மாதிரி பெரிய வக்கீல் ஒண்ணா வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க அரசு அவன் செஞ்சவன் தப்பு செஞ்சாலும் நாங்க எல்லாம் ஆதரிச்சோமா, ஜமாத்துக்களை சப்போர்ட் பண்ணோமா, அவங்களுக்கு உறுதுணையா நின்றோமா, காசு கொடுத்தோமா, ஆதரவு கொடுத்தோமா? இது காட்டு மிராண்டி செயல் தப்பு என்று நாங்கள் சொன்னோம். நாங்கள் சொன்னது மீடியாவில் வரமாட்டேங்குது. நாங்கள் கண்டிக்கிறோம். எங்க சமுதாயத்தில் உள்ள எல்லா இயக்கங்களும் இதை கண்டிக்கிறார்கள், தவறு என்று சொல்லுகிறார்கள். இது இஸ்லாம் அனுமதிக்கல. ஒரு உயிரை கொன்றவன் உலகத்தையே கொன்றவன், குர்ஆனுடைய வசனம். ஒரு உயிரை ஒருத்தன் கொலை செஞ்சானேயானால் உலக மக்களை எல்லாம் கொன்றதுக்கு சமம் என்று எங்க குர்ஆன்ல இருக்குது. அப்ப இவனை கொண்டு இஸ்லாமிய பேர்ல செஞ்சா அதை நாங்க ஏத்துக்குருவோமா? ஆனால் அப்படி வருது. முஸ்லிம்கள் யார் நாங்க சப்போர்ட் பண்ணல. இவங்க செய்யற வேலையினால எங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுகிறது, எங்களுக்கு வீடு வாடகை கிடைக்க மாட்டேங்கிறது, கடைக்கு வேலைக்கு ஆள் சேர்க்க மாட்டேங்கிறாங்க என்றெல்லாம் எங்க மக்கள் அவ்வளவு பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்கிறோம். நான் அது என்ன பார்க்கணும்? ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னா அவனுடைய செயலாக்குங்க. ஏன் எல்லாரும் எங்களையெல்லாம் கொண்டு சேர்க்குறீங்க? அதுல எல்லா மதத்திலும் நாள் இருக்கிறது தானே செய்வான். இப்போ உதாரணமா இலங்கையில் விடுதலை புலிகள் இருந்தாங்க, அவங்களுக்கும் அரசுக்கு மத்தியில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. அவங்களும் இதே மாதிரி வெடிகுண்டெல்லாம் வைத்து நினைஞ்சாங்க, அரசாங்கத்தை சில சில வன்முறைகளை இறங்கினாங்க. அவங்க மதத்தால் இந்துவா இருந்தாலும் அவங்களை யாராச்சும் இந்து தீவிரவாதி சொன்னாங்க, விடுதலை புலி தான் சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கிறது, அதைத்தான் சொல்லணுமே தவிர அவங்களோட மதத்தை சம்பந்தப்படுத்தலாமா? அதே மாதிரி மாவோயிஸ்டுகள் இருக்கிறாங்க இந்தியாவில் பல மாநிலங்கள்ல. அவங்களும் இந்த மாதிரி கால்களை கடத்திட்டு போறது, வண்டியை கவுத்துறது, அதிகாரிகளை சுட்டுக் கொள்றது, பணக்காரங்களை பிடிச்சிட்டு போய் அறுத்து தலையெடுத்து போடுறது என்ற காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். இவங்கெல்லாம் முஸ்லிமா? முஸ்லிம் இல்ல. அவங்க மதத்தால் பார்த்தா இந்துக்களா தான் இருக்கிறாங்க. ஆனா இந்து தீவிரவாதி யாரும் சொல்றது இல்லை, அவங்களும் மாவோயிஸ்டுங்கிறாங்க. அந்த மாதிரி எங்கள்ல உள்ள ஒரு கிறுக்கன் செஞ்சான்னு சொன்னா அவன் பேரை சொல்லுங்க, எங்க மதத்தை ஏன் சம்பந்தப்படுத்துறீங்கன்னு நாங்க கேட்கிறோம். அதைத்தான் ஒரு மாச காலம் பிரச்சாரம் பண்ணோம். ஒரு மாத காலம் தீவிரவாதத்துக்கு எதிராக போன வாரம் வரைக்கும் நினைஞ்சிருக்கிறோம். தொடர்ச்சியா மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணி இஸ்லாம் இதை ஆதரிக்கல, இதோ குர்ஆன் வசனத்தை பாருங்க, நபி சொன்னதை பாருங்க, தீவிரவாதம் இஸ்லாத்துல கிடையாது, இவன் செய்யற முஸ்லீமே கிடையாது, எவன் செஞ்சாலும் சரி அவனுக்கு சில சம்பந்தம் இல்லை, நம்ம அண்ணன் தம்பிகளா வாழணும், இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கை இருக்கலாம், அதுக்கான அடிச்சுக்கிற கூடாது என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னவோ தெரியல, முஸ்லீம்ல 4 கிறுக்கன் செஞ்சா மட்டும் ஒட்டுமொத்த இஸ்லாமே அதை செஞ்ச மாதிரி சித்தரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதான் காரணம். அதை நாங்கள் இந்த மாதிரியான பிரச்சாரத்தின் மூலமா உங்களை எல்லாம் அழைத்து வைத்து விளக்குவதன் மூலமாக நாங்கள் சரி செய்து கொண்டிருக்கிறோம். அதனால அந்த கொடூரமான மார்க்கம் நினைப்பது 2 தான் காரணம். எங்களில் உள்ள சில பேர் செய்யக்கூடிய காரியங்கள் அதுக்கு இஸ்லாம் சம்பந்தம் கிடையாது, நாங்க ஆதரிக்கல, எங்க மக்கள் ஆதரிக்கல, எங்க தனவந்தர்கள் ஆதரிக்கல, நாங்கள் வெறுக்கிறோம். இந்த செயலையும் இந்த செயலை செய்யக்கூடியவர்களையும் நாங்கள் நஞ்சு மாதிரி வெறுக்கிறோம். எங்க இறைவன் வெறுக்கிறான், இஸ்லாம் வெறுக்கிறது, இவர்களை நபிகள் நாயகம் இருந்தால் வெறுப்பார்கள். அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை நாங்கள் மக்களுக்கு என்ன செய்யறோம்? புரிய வைக்கிறோம். அப்படித்தான் இதை மாற்ற முடியும். நீங்களும் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போங்க. 4 கிறுக்கன் செஞ்ச கேப்பா சமுதாயத்தை சொல்றீங்க,
சமுதாய அங்கீகாரத்தை செஞ்சானா, முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி அதை செஞ்சாங்க. 4 கிறுக்கன் அவ்வளவுதான், எல்லா மதத்திலும் இருப்பான். எங்களில் உள்ள 4 கிறுக்கன் செஞ்சா அது இஸ்லாத்தின் பேரால சொல்லப்படுது, அவ்வளவுதான்.